சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு 6வது ராசியிலே இந்த 2017ஆம் ஆண்டு பிறப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. தடைப்பட்ட வேலைகளெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். இழுபறியாக காலதாமதமாகி கொண்டிருந்த பணிகளெல்லாம் விரைந்து முடிவடைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகையெல்லாம் இந்த வருடத்திலே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ராகுவும் கேதுவும் ஜூலை 27ஆம் தேதி வரை உங்களுக்கு சாதகமாக இல்லாததனால் ஜூலை 27ஆம் தேதி வரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து மோதல்கள், சந்தேகத்தால் பிரிவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே சந்தேகத்தை தூக்கி எறிந்துவிட்டு கொஞ்சம் நீங்கள் பெரிய மனதுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த வருடத்திலே பெற்றோருடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தாயாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளிலே தலையிடாதீர்கள். இந்த வருடம் முழுக்க 4வது வீட்டிலேயே சனி பகவான் நின்று கொண்டிருப்பதனால் சிறு சிறு வாகன விபத்துகள் அல்லது வாகன பழுதுகள் இவையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எலக்ட்ரானிக் சாதனங்கள், அதாவது செல்போன் போன்றவற்றையெல்லாம் மறதியால் நீங்கள் விட்டு விடாதீர்கள், இழந்து விடாதீர்கள். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக அவற்றையெல்லாம் கையாள்வது நல்லது. குரு பகவான் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு 2வது வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதனால் ராகு கேது சரியில்லாமல் போனாலும், சனி பகவான் சரியில்லாமல் இருந்தாலும் குருவின் திருவருள் உங்களுக்கு கூடி வருவதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் உண்டாகும். வருடத்தின் தொடக்கத்திலே செவ்வாயின் போக்கு சரியில்லை. எனவே இந்த வருடத்தின் தொடக்கம், அதாவது ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், இந்த 2 மாதத்திலே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களெல்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். எனவே முதல் 2 மாதங்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்கள். குடும்ப விஷயம், பண விஷயம், வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய விஷயம், பிரயாணங்கள், இவை எல்லாவற்றிலும் முதல் 2 மாதங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த வருடத்திலே வியாபாரம் மார்ச் மாதம் முதல் சூடுபிடிக்க தொடங்கும். அது முதல் உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். புது வியாபாரம் தொடங்குவது, புது முதலீடுகள் செய்வது, புது கிளைகள் தொடங்குவதெல்லாம் மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். உத்தியோகத்திலே அதிகாரிகள் ஏதாவது சொன்னாலும், சக ஊழியர்கள் ஏதாவது சொன்னாலும் அப்படியே நீங்கள் பொறுமையாக கேட்டுக்கொள்வது தான் மிகவும் நல்லது. நான் இப்படித்தான் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்காமல் சமய சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் வளைந்து கொடுத்து போவது மிகவும் நல்லது. மாணவ மாணவிகளே, படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக கணித பாடத்திலும் மொழி பாடங்களிலும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கன்னிப்பெண்களே, அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்கள். இந்த வருடம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். திருமணம் முடியக்கூடிய வருடமாகவும் இருக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடப்பதற்கு சிவாலயங்களுக்கு நீங்கள் செல்லுங்கள். குறிப்பாக சிவராத்திரி நாளன்று நீங்கள் செல்லலாம். மாத சிவராத்திரியிலே செல்லலாம். அல்லது சனிக்கிழமை தோறும் சிவபெருமானை நினைத்து வழிபடுவது மிகவும் நல்லது. அது மட்டுமல்லாமல் துப்புரவு தொழிலாளிக்கும் உதவுங்கள். நல்லதெல்லாம் நடக்கும்.